ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது நிச்சயமாய் எந்தெந்த பகுதிகளில் குறைபட்டு போய் இருக்கிறீர்களோ அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற ஆரம்பித்துவிடும். விசுவாசத்தோடு கூட இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அன்பின் கரத்துக்குள் உண்மையாய் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. நிறைவான நீர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போம் என்று சொன்ன வார்த்தையின்படி இதோ உடைய பிள்ளைகள் ஒரு நிறைவை அனுபவிக்கட்டும் என்று சொல்லி மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, சமாதானம் குறைபட்டு போய் இருக்கலாம், சரீர ஆரோக்கியம் குறைபட்டு போய் இருக்கலாம், நம்பிக்கை தைரியம் குறைபட்டு போய் இருக்கலாம், ஆசீர்வாதங்கள் குறைபட்டு போய் இருக்கலாம், பாதுகாப்பு குறைபட்டு போய் இருக்கலாம். அப்பா, எந்தெந்த பகுதிகள் குறைபட்டு போய் இருக்கிறதோ அந்த பகுதிகளை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. அப்பா, எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். காரணம் இல்லாத பயங்கள் மாறட்டும், கலக்கங்கள் மாறட்டும், பதட்டங்கள் மாறட்டும். ஐயா, இனம் கண்டுகொள்ள முடியாத ஒரு தைரியம், சந்தோஷம் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பட்டும் என்று சொல்லி இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்க. அப்பா, வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். ஐயா, உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். முழு இருதயத்தோடு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். இவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் இன்றைக்கு இருக்கிற தீமையான காரியங்கள், தீமையான வல்லமைகள், இவர்களுக்கு விரோதமாய் மறைந்திருந்து கிரியை செய்து போராடி கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள், மனுஷிக வல்லமைகள் செயலற்று போகட்டும். அப்பா, நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நிறைவான இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமேன்.